தொழில்நுட்ப சூழலுக்கு மாணவர்களை அழைத்துச் செல்வதற்கான வாயிற்கதவுதான் முதல்வர் படைப்பகம் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த கருத்தை சொல்வதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறத தொடங்கி வைத்தார். குறிப்பாக இதுல முதல் தலைமுறை பட்டதாரிகள், அதே போல ஃப்ரீலான்சர் ஒர்க்கர்கள் உள்ளிட்டவர்கள் அந்த கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் சொல்லக்கூடிய வகையில அவர்கள் தங்களுடைய ஸ்டார்ட் அப்ஸை பணி செய்யக்கூடிய வகையில இந்த படைப்பகத்துல பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல அங்க படிப்பகமும் முதல் தளத்துல அமைக்கப்பட்டு ரூபாய் 2.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல முதல்வர் படைப்பகம் என்பது கட்டப்பட்டிருந்தது. ஒரே நேரத்தில் 51 பேர் படிக்கின்ற அளவுக்கும் வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. அதே போல படிப்புக்கு தேவையான புத்தகங்களை கொண்ட ஒரு நூலகமும் அமைக்கப்பட்டிருந்தது. அதே போல கோ ஒர்க்கிங் ஸ்டேஷன் எனப்படக்கூடிய பணி செய்வதற்கான தளமும் அங்கு இருந்தது. இதன் மூலமாக பெரும்பாலான தனி நபர்களாக இயங்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோர்கள்லாம் அந்த கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் மூலமா பயன்பட்டுருக்கிறாங்க. திமுக அரசோட இந்த சூழல் அப்படிங்கிறது அனைவருக்குமான ஒரு சூழலாக மாறி இருப்பதாக முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் முதல் தலைமுறை பட்டதாரிகள், ஃப்ரீலான்சர்கள் மற்றும் பின்தங்கிகளுக்கு இது ஒரு வெறும் இடம் மட்டும் இல்ல, இது ஒரு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதிக்கான இடமாகவும் இது இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற முதல்வர் படைப்பகம் விரைவில் சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் விரைவில் திறக்கப்படும் என்கிற உறுதியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.